எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை தொடர்ந்து நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலக பிரசித்தி பெற்ற பகவதி அம்மன் கோவிலினுடைய ஆலயத்தினுடைய சிறப்பு, பகவதி அம்மனுடைய வரலாறு என்னென்னு தெரியணுமாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிந்த தேரோட்ட திருவிழாவில் நடந்த அதிசயம் என்னென்னு தெரியணுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா? ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெப்ப திருவிழாவில் எழுந்தருளிய பகவதி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்தில் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்திருக்காங்க. உலக புகழ்பெற்ற பகவதி அம்மன் கோவிலில் வைகாசி விசாக பெரு திருவிழா பார்த்தீங்கன்னா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கு. திருவிழாவையொட்டி பார்த்தீங்கன்னா தினமுமே அதிகாலையில் 5 மணி முதல் காலை 10 மணிக்கு அம்மனுக்குன்னு சிறப்பு அபிஷேகமும் 11:30 மணிக்கு அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றிருக்குது. பகல் 12 மணிக்கு சிறப்பு அன்னதானம்னு, மாலை 6 மணிக்கு சமய உரையும், இரவு 7 மணிக்கு இன்னிசை கச்சேரியும் நடந்திருக்குது. 9 மணிக்கு அம்மன் வாகனத்தில் எழுந்தருளி வீதி விழா வரக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க. திருவிழாவில் 9ஆம் நாளான காலையில் தேரோட்டம் நடந்திருக்குது. 10ஆம் நாளில் நேற்று காலையில் அம்மனுக்கு முக்குடல் சங்கமத்தில் ஆராட்டு நிகழ்ச்சியும் நடந்திருக்குதுங்க. மாலை 6 மணிக்கு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி காமதேனு வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி வீதி உலா வந்த நிகழ்ச்சியும் நடந்திருக்குது. இந்த இரவு தெப்ப திருவிழா நடந்திருக்குதுங்க. கன்னியாகுமரி வடக்கு ரத வீதியில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடந்த தெப்ப குளத்தில் பக்தர்கள் கடும் முயற்சினால் தண்ணீர் நிரப்பி 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு தெப்ப திருவிழா நடத்தப்பட்டிருக்குது. இதையொட்டி பார்த்தீங்கன்னா இரவு 10:45 மணிக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பகவதி அம்மனும் எழுந்தருள செய்து கோவிலில் இருந்து பார்த்தீங்கன்னா மேளதாளங்கள் முழங்க தெப்ப குளத்துக்கு ஊர்வலமாக அழைத்து வந்திருக்காங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா தெப்ப குளத்தில் தாயார் நிலையில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் அம்மன் எழுந்தருள செய்து விசேஷ பூஜைகள் நடத்தி தீபாராதனை காட்டப்பட்டிருக்குது. பின்னர் பார்த்தீங்கன்னா தெப்பத்தேர் புறப்பட்டு குளத்தில் 3 முறை வளம் வந்திருக்குது. தெப்ப குளத்தை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் பரதநாட்டியம், பஞ்சவாத்தியன்னு, சிங்காரி மேளம், செட்டை மேளன்னு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்குது. தெப்ப குளத்தை சுற்றி திரண்டிருந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா தீபங்கள் ஏற்றி அம்மனை வழிபட்டிருக்காங்க. தெப்ப குளத்தை சுற்றிலும் மின்விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருக்குது. தெப்ப திருவிழா முடிந்ததுமே அம்மனுக்கு தீபாராதனை நடந்திருக்கு. பிறகு பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசலில் அமைந்து இருக்கக்கூடிய ஆராட்டு மண்டபத்தில் அம்மனை எழுந்தருள செய்திருக்காங்க. நள்ளிரவு 12 மணிக்கு அம்மனுக்கு ஆராட்ட நிகழ்ச்சி நடந்திருக்குது. அதன் பின்னர் தாங்க வருடத்தில் 5 முக்கிய விசேஷ நாட்களில் மட்டும்தான் திறக்கக்கூடிய கோவிலினுடைய கிழக்கு வாசல் நள்ளிரவில் திறக்கப்பட்டு அம்மன் கோவிலுக்குள்ள பிரவேசிக்கும் நிகழ்ச்சியும் நடத்தியிருக்காங்க. தெப்ப திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்திருக்காங்க. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பாரதத்தினுடைய 3 கடல்களும், அதாவது இந்திய பெருங்கடல்னே, அரபிக்கடல், வங்காள விரிகுடா சந்திக்கக்கூடிய பிரமிக்க வைக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கு. கன்னியாகுமரி பகவதி அம்மனுடைய ஆலயம் பூர்வ காலத்தில் குமரி அம்மன் கோவில்னு அழைக்கப்பட்டிருக்குது. இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். கன்னியாகுமரி தேவி பார்வதியினுடைய அவதாரமாக திகழ்றா. இவர் தன்னை திருமணம் செய்யாமல் கன்னியாக வாழ விரும்பியதாகவும் வரகர் என்ற அசுரனை வதம் செய்த தெய்வமாகவும் சொல்லப்படுது. கோவிலில் மூலவர் மூர்த்தி யானை தந்தம் பயன்படுத்தியதுன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலில் திருக்கைலாயம், கன்னியாகுமரின்னு ராமேஸ்வரம் இணைந்த புனித யாத்திரை கோரங்களில் ஒன்றுங்க. எளிமையான முறையில் தினசரியும் பூஜைகள் நடத்தப்படுது. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா வழிபடும் பக்தர்களுக்கு உடனடியாக அருள்பாலிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய 3 கடல்களில் சங்கமம் அமைந்திருக்குது. இது இங்கு வருவோருக்கு ஒரு ஆன்மீக அனுபவத்தை தருதுங்க. கன்னியாகுமரி அம்மன் துர்கா, பார்வதின்னு, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய தேவங்களின் சக்தியை உள்ளடக்கியதாக சொல்லப்படுது. இந்த ஆலயத்திற்கு சென்று வணங்கி வந்து வழிபட்டாலே மனதிற்குள்ள அமைதியும் தூய்மையும் கிடைக்கணும்னு சொல்லப்படுது.
கோவிலில் சில தூண்கள் காற்று வீசும்போது பார்த்தீங்கன்னா இசையை ஒலிக்க வைக்கும் தன்மை உடையதாக இருக்குது. இந்த கோவிலில் ஆன்மீகத்தில் சிறந்து விளங்குவதோடு கலை மற்றும் தொன்மையில் அழகு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. கன்னியாகுமரியில் வீற்றிருக்கக்கூடிய தேவி பார்த்திங்கன்னா கன்னியாக இருப்பதற்கான காரணத்தை நாம் வரலாற்று மூலம் தெரிஞ்சுக்கலாங்க. புராண காலங்களில் பார்த்திங்கன்னா கடும் தவத்தை மேற்கொள்வதன் மூலம் அசுரர்கள் கூட வரங்களை சுலபமாக பெற்றிருக்காங்க. கடும் தவத்தால் மயங்கும் அந்த மும்மூர்த்திகளோ வரத்தை அழித்து விடுறாங்களா. இப்படித்தான் பானாசுரனும் அரக்கன் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்து தன்னை யாராலோ அழிக்க முடியாதனோ ஒரு கன்னி பெண்ணை தவிர எனக்கு வேறு யாராலும் இறப்பு ஏற்படக்கூடாதுன்னு வரத்தை பெற்றிருக்கான். அந்த அரக்கன் பார்த்தீங்கன்னா நினைத்துள்ளான், மேன்மையான தேகத்தையும் மனதையும் கொண்ட ஒரு கன்னி பெண் மூலம் எப்படி மரணம் நிகழ முடியும்னு இப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு இருக்கான். வரத்தினை பெற்றுக்கொண்ட பானாசுரனுடைய அட்டகாசம் பார்த்தீங்கன்னா தாங்க முடியலைங்க. முனிவர்களையுமே தேவர்களையும் படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கான். இதனால தேவர்களும் முனிவர்களும் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை தஞ்சம் அடைந்திருக்காங்க. அதனால் விஷ்ணுவோ பானாசுரனுடைய மரணத்துக்கு கன்னி பெண்ணால் தான் மரணம்னு ரகசியத்தை அவர்களுக்கு கூறியிருக்காரு. விஷ்ணுவின் அருகில் அமர்ந்து கொண்டிருந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இதற்கு தீர்வு வழங்கியிருக்காரா. அந்த அசுரனை அழிப்பதற்கு அம்பாலான சக்தி தேவியினால் தான் முடியும்னு ஆலோசனையும் தேவர்களும் முனிவர்களும் கூறியிருக்காங்க. தேவர்களோ முனிவர்களோ சக்தி தேவியை நினைத்து தவம் மேற்கொண்டிருக்காங்க. தேவர்களையுமே முனிவர்களையும் பார்த்தீங்கன்னா அந்த அசுரர்களிடம் இருந்து காப்பாற்றுவதற்கே சக்தி தேவி பார்த்தீங்கன்னா கன்னி பெண்ணாக தென் பகுதியாக இருக்கக்கூடிய குமரியில் அவதரித்திருக்கா. இந்த பூமியில் கன்னி பெண்ணாக பிறந்த சக்தி தேவி பார்த்தீங்கன்னா அந்த ஈசனிடம் பக்தி கொண்டு ஈசனை மனம் முடிப்பதற்கு கடும் தவத்தை மேற்கொண்டிருக்கா. அந்த சமயத்தில் தான் சிவபெருமானும் சுசீந்திரன் என்னும் இடத்துல தானுமாலயன் என்னும் பெயர் கொண்டு வாழ்ந்து வந்திருக்காரு. பூலோகத்தில் கன்னி பெண்ணாக அவதரித்த சக்தி தேவியினுடைய அழகினை பார்த்து அவரை மனமுடிந்து கொள்ள வேண்டும்னு முடிவு செய்தார் ஈசனுமே. இதனை அறிந்த தேவர்களும் பயந்துட்டு இருக்காங்க. சக்தி தேவிக்கு திருமணம் ஆகிடுச்சுன்னா அந்த அசுரனை எப்படி அழிப்பதுன்னு பயந்துருக்காங்க. ஆனால் முக்காலத்தையும் உணர்ந்த நாரத முனிவர் பார்த்தீங்கன்னா ஈசனை திருவிளையாடல் தான் புரிந்திருக்காரு. சக்தி தேவிக்கு ஈசனுக்கு நடக்க போகக்கூடிய திருமணம் பேச்சானது சபைக்கு வந்திருக்குது. ஆனால் இந்த திருமணம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நிற்க வேண்டும்னு தேவர்கள் எண்ணமோ நாரதருடைய எண்ணமோ இருந்திருக்கு. திருமணத்தை நிறுத்துவதற்கு நாரதர் கலகத்தை தொடங்கிட்டாரு. நாரதர் கலகம் நன்மையில் தான் முடியும்னு சொல்லுவோம். நாரதர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை பார்த்து தேவர்களது சார்பில் ஒரு கோரிக்கையை வைத்திருக்காரு. சூரியன் உதயத்திற்கு ஒரு நாளிகைக்கு முன்னதாக மாப்பிள்ளையான சிவபெருமான் திருமணம் நடைபெறக்கூடிய இடத்திற்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து விடணும்னு சொல்லியிருக்காரு. தேவிடன் இந்த கோரிக்கையானது கூறப்பட்டிருக்குது. மாப்பிள்ளை சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வரலைன்னும் இந்த திருமணம் நிறுத்தப்படுதுன்னு கூறப்பட்டிருக்குது. திருமணம் நடைபெறும் நாள் வந்தது. சுசீந்திரன் இருந்து சிவபெருமான் குமரி நோக்கி புறப்பட்டிருக்காரு. விடுவதற்கு முன்பாகவே நாரதன் சேவலாக உருவம் எடுத்து கூவிவிட்டாரு. சேவலுடைய சத்தத்தை கேட்ட சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா சூரியன் உதித்து விட்டதுன்னு இனி சென்றாலும் திருமணம் நடக்காதுன்னு நினைத்து கொண்டு திரும்பவும் சுசீந்திரருக்கே சென்றுட்டாரு. குமரி முனையில திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த தேவியும் கோபத்தை உச்ச நிலைக்கு எட்டியது. சூரியன் உதித்து விட்டாரு. ஆனால் இன்னும் தேவியை மனம் முடிப்பதற்கான ஈசன் வரலைன்னு கோபம் தேவிக்கு அதிகமாயிருக்கு. திருமணத்திற்காக சமைத்து வைக்கப்பட்டிருந்த உணவு பண்டங்களையுமே அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருந்த பூக்களுமே எடுத்து கடல் மணல் பரப்பி வீசினா. இதனால கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மணல் பரப்பானது வண்ணங்களாக காட்சி தருவதாக சொல்லப்படுதுங்க. இந்த சமயம் பார்த்துதான் பானாசுரன் தேவியினுடைய அழகலை மயங்கி தேவியை மணந்து கொள்வதற்கான வருகை தந்தான். தேவி இப்போது கோபத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறா. தனது விருப்பத்தை கூறி பானாசுரனிடம் உன்னை மணப்பது எனக்கு விருப்பம் இல்லைன்னு கூறிட்டா. ஆனால் பாராசுரன் விடலைங்க. கட்டாயப்படுத்தி சக்தி தேவியை மனம் முடிக்க விரும்பியிருக்கான். தேவியை நெருங்கிய நினைத்த பானாசுரனுமே அருகில கூட நெருங்க முடியல. அவளது கோபம் பார்த்தீங்கன்னா தீப்பிழம்பு போல ஓங்கி உயர்ந்து வானளவில் உருவத்தை கொண்டு பராசக்தி தேவி பானாசுரனை தன் கால்களால் மிதித்து வதம் செய்திருக்கா. தேவர்கள் அனைவருமே தேவியை பூக்கள் தூவி சாத்தம் அடைய செய்திருக்காங்க. தங்களை காப்பாற்றிய தேவிக்குன்னு நன்றியும் பணிவோடு தெரிவித்திருக்காங்க. கோபம் தனிந்த தேவி பார்த்தீங்கன்னா
சாந்தி அடைந்து முதல் இன்று வரையுமே கன்னியாகுமரியில் கன்னி பெண்ணாக பகவதி அம்மனாக காட்சியளிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.